ஹலோ மக்களே! நாட்டுக்கோழி குழம்பு வந்து இப்படி அரைச்சி ஊத்தி ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். சேம் டைம் சளி, ஃபீவர் ஏதாவது இருந்ததுன்னா, நல்ல நெஞ்சு சளியெல்லாம் டக்குன்னு கேட்டுரும். அந்த அளவுக்கு நல்ல எஃபெக்டிவான நாட்டுக்கோழி குழம்பு தான் நம்ம வைக்க போறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து சிக்கன வந்து நல்லா குக்கர்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 6 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வெந்துரும். நார்மலா வேக போட்டா ரொம்ப நேரம் ஆகும். அதுக்காக தான். அதுக்கப்புறமா நம்ம வந்து கடாய் அடுப்புல வச்சு பட்டை, லவங்கு, ஏலக்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் இதுல பெருஞ்சீரகம் போடல. ஆஹ் அது கண்டிப்பா போட்டுக்கோங்க, நல்லா வாசம் வரும். இப்போ வந்து இது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 2 வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம வதக்கிடலாம். நல்ல கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வதக்குனதுக்கு அப்புறம் மற்ற ஐட்டம் எல்லாம் போடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, ரொம்ப சீக்கிரமே ஆயிடும். ஏன்னா சிக்கனை வேக வச்சுட்டீங்க அப்படின்னாலே வந்து சீக்கிரமாவே வேலை முடிஞ்சிரும். ரொம்ப நேரம் எடுக்க போறது. இதுக்கு நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அந்த மசாலா தான் இதுக்கு மெயின். இதுக்கு வந்து நம்ம ஒரு மிக்சர் எடுத்துக்கிட்டு நம்ம அதுல வந்து ஒரு பாருங்க, தேங்காய், பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஒரு முந்திரி பயிர் வந்து ஒரு 5-6, கொஞ்சம் திக்னஸ் வர்றதுக்கு தான் இதெல்லாம் போட்டுக்கோங்க. இது எப்படி போட்டாதான் அது நல்லா இருக்கும். இது கூட வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறம் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, எந்த மசாலாவது உங்ககிட்ட இருக்குன்னா அது ஒரு 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 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைக்கும் போது தான் அந்த ஃப்ளேவரும் வரும். சேம் டைம் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். இது போட்டுட்டு நம்ம வந்து இதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கி வரும்போது நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். இது கூட வந்து நீங்கள் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை அந்த வாசத்துக்கு தான். சேம் டைம் நமக்கு அந்த அது ஹெல்த் பெனிஃபிட்டும் நிறைய இருக்குது. அதனால கருவேப்பிலை நான் எல்லா குழம்புலையுமே யூஸ் பண்ணுவேன். நார்த் இந்தியன் தவிர எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு நான் இதில் போடலை. ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டு நான் சிக்கனை அவிச்சு வச்சுருக்கிறேன். அதனால இது இஞ்சி பூண்டு போடலைன்னு யோசிக்காதீங்க. இஞ்சி பூண்டு நான் அதில் நிறைய போட்டு நான் அவிச்சு வச்சுருக்கேன் சிக்கனை. அதனால இதை வந்து நல்லா வதக்கிடுங்க. நான் சிக்கன் அவிக்கிற வீடியோ போடலை. நான் வேறு வீடியோலலாம் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது வந்து இதில் லைட்டாக உப்பு போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு தக்காளியை விட்டுட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மசாலா போடணும். தக்காளியை வந்து முழுசு முழுசாக இருந்துச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால இது நல்லா வதங்குற வரைக்கும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா ஊற்றிக்கலாம். மசாலாவுக்கு வந்து நல்லா எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துக்கோங்க. மசாலா வந்து சும்மா இதாக அரைச்சிக்காதுங்க. நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பாருங்கள், நல்லா தக்காளி மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மெல்ட் ஆகிற டைமில் தான் அது கரெக்டாக மசாலா போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு டைமு இது கூட வந்து இந்த மசாலாவை ஊற்றிடலாம், அரைச்சி வச்சுருக்கிறத. இதுதான் நமக்கு பேஸ்ட்டு. இது வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அந்த மசாலாவோட ஃப்ளேவர் இப்போ நான் ஊற்றின உடனே எனக்கு அவ்வளோ ஃப்ளேவர் வருது அதில். ஏன்னா நம்ம பட்டை, லவங்க, ஏலக்காய் போட்டிருக்கோம், பெருஞ்சீரகம் போட்டிருக்கோம். எல்லாமே போட்டிருக்கும் போது அந்த வாசம் வந்து ரொம்பனா கொஞ்சம் ஒரு ரிச்சாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இது நல்லா கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஏன்னா அந்த மசாலாவோட வாசம் லைட்டாக போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து அவிச்சு வச்சுருக்க சிக்கனை கொட்டிடலாம். பாருங்கள் எப்படி அந்த சூப்போட கொட்டணும். அவிச்சு நம்ம அந்த சூப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு வெறும் வச்சக்கூடாது, அது இருக்கணும் அதில். அப்போ தான் அந்த கிரேவிக்கு அந்த டேஸ்ட்டும் அந்த நம்ம ஹெல்த் பெனிஃபிட்டும் அதில் இருக்கும். அந்த சூப்புக்கு தான். இதை வந்து நீங்கள் தண்ணியாக கூட வச்சுக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி தண்ணியாக வச்சிங்கன்னா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் திக்காக தான் சாப்பிடுவோன்றதுனால நான் தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன். ஆனால் கூட அதை விட தண்ணியாலாம் வச்சு ஊரில் சாப்பிடுவாங்க. ரொம்ப அப்படி சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். சேம் டைம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நம்ம மிளகு, சீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால நல்லாவே ஒரு ஃப்ளேவர் வரும். எல்லாத்தையும் போட்டு நல்லா தண்ணி நல்லா ஊற்றி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். அப்போ தான் அந்த இந்த மசாலா எல்லாம் முறிஞ்சி அந்த டேஸ்ட்டுக்கு, அந்த ஃபைனல் டேஸ்ட்டுக்கு அது வரும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க.
உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் மூடி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கட்டும். நல்லா வாசம் அப்படியே வீடே கமகமக்கும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். அத நீங்க இப்ப நான் சொல்லும்போது தெரியாது. நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அந்த அளவுக்கு கமகமன்னு வாசமா இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு நம்ம வச்சோம் அப்படின்னா. நாங்கலாம் வந்து சின்ன பிள்ளைலலாம் அதுதான் சாப்பிட்டுருக்கோம். நாட்டுக்கோழி வாங்கி தான் குழம்பு வைப்பாங்க எங்க அம்மா. அத தான் நாங்க சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இன்னும் கிடைக்காதான்னு இருக்கும். ஆனா முடிஞ்சிரும். ஆனா இப்பலாம் அப்படி இல்ல. நம்ம வாங்கி செஞ்சு சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அந்த மாரி நிலைமை தான். அதனால வந்து எல்லாரும் கண்டிப்பா இத பார்த்து செஞ்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நல்லா கொதிச்சு ஒரு 10, 15 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டீங்கன்னா, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் சாப்பிடலாம். எல்லாருமே சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு குழம்பு. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. இத வந்து கொஞ்ச நேரம் நம்ம சிம்ல வந்து வச்சு மூடி போட்டு விட்டீங்கன்னா, அதுல இருக்கிற அந்த கொழுப்பு எல்லாமே வந்து நல்லா மேல வந்து ஒரு ஆயில் ஃபார்ம் மாரி வந்துரும். இப்ப பாருங்க எப்படி சைட்லலாம் ரெட்டா வந்திருக்கு. அந்த மாரி வந்துரும். அது பார்க்கவும் அழகா இருக்கும். சேம் டைம் அந்த சிம்ல கொஞ்ச நேரம் இருந்ததுனால, அந்த சாஃப்ட்டா சிக்கனும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இந்த நேரத்துல நீங்க நிறுத்திட்டு நல்லா கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. இறக்கி நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாருக்கும். சளியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா சளியெல்லாம் குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு அதுக்கு எஃபெக்ட் இருக்கு. அதனால கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.